ஒரு அழகான கிராமம். இனிய உறவுகளே, பாசங்களே, வணக்கம். அந்த கிராமத்துல எல்லா பக்கமும் பசுமை, ஏரி பாசனம், 3 போக விளைச்சல், எல்லாமே நல்லா இருக்காங்க. ஒன்றும் குறையில்லை. அந்த ஊர்ல கிராம தலைவர் ராஜசேகர் ஐயா, அவருடைய தலைமை எப்படின்னா ஒரு சீரா கண்ணியமா நேர்மையா இருக்கும். எந்த விதமான குறைபாடும் யாருக்கும் இருக்காது. இந்த ஊர்லயும் ஒருத்தர் தான், அவன் பேர் கோவிந்தன்னு பேர். கஞ்சன். அவங்க அப்பனும் கஞ்சன், இவனும் கஞ்சன். கல்யாணமே பண்ணிக்கலாம் பாருங்க. கல்யாணம் பண்ணிட்டா குழந்தை பெற்றுக்கணும், குழந்தை பெற்றுக்கனா அதை வளர்க்கணும், அதை வளர்த்தா ஐயோ பெரிய தொல்லை வேண்டான்ட்டான். ஆனால் ஒரு 5-6 ரூம் இருக்காது. அதெல்லாம் சீர் பண்ணுறது எப்படான்னு தெரியல. அதனால இவன் ஒரு சின்ன ரூம் எடுத்துக்கிட்டு அது உள்ளே ஒரு கட்டில் போட்டுன்னு அது உள்ளே வாழ்ந்துட்டு இருக்கான். வாழ்க்கையில எல்லாம் இருந்து கூட இல்லாதவனா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல வேலை தேடி ஒருத்தன் வந்தவும் இந்த மாளிகையெல்லாம் சுத்தப்படுத்தணும். சுத்தப்படுத்தி பெருக்கி எல்லாம் ஒட்டை அடிச்சு சுத்தம். ஆயுத பூஜை வருதுடா, உனக்கு நான் 100 ரூபாய் தரேன், செய் அப்படின்னு. பாவம் வெளியூர் ஆளு இறங்கி எல்லா காலிலிருந்து மத்தியானம் ஆகிப்போச்சு. மத்தியானம் சாயந்தரம் ஆகிப்போச்சு. எல்லாம் முடிச்சு வேலையை முடிச்ச உடனே அது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, நான் சொன்னது செய்யலை இதுன்னு சொல்லிட்டு வெறும் 25 ரூபா கொடுத்தான். 100 ரூபாய் எங்க இருக்குது, 25 ரூபாய் எங்க இருக்குது? 1/4 பங்கு பணத்தை கொடுத்து போயிட்டு வாடான்னு சொல்லி அனுப்பிச்சேன். ஏய், நான் தாண்டா ஊர்ல எல்லாம், என்ன மிஞ்சி யாரா கேப்பா? என்ன போடா, கூலிக்கு தானே வந்த நீ, உனக்கு அவ்வளோதான் கூலி. நேராக போய் ஐயா கிராம தலைவர்கிட்ட சொன்ன, அந்த மாதிரி ஐயா இந்த வீட்டுக்கு போனேன் நானே, கோவிந்தன் ஒருத்தர் இருந்தார், அவர் எனக்கு வேலை கொடுத்தாரு, கொடுத்து காசு கொடுக்கலைங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பஞ்சாயத்தை இன்னைக்கு ஃபுல்லாக சுத்தப்படுத்து. பஞ்சாயத்து சுத்தப்படுத்தினா ராத்திரி 10 ஆச்சு. நீ நேராக அவர் வீட்டுக்கு போ. யார் வீட்டுக்கு? கோவிந்த வீட்டுக்கு போ. கோவிந்த வீட்டுக்கு போய் 175 ரூபாய் கிராம தலைவர் கேட்டார் அப்படின்னு கேளு. சரி, நேராக போனால் 175 ரூபா கேட்டு. ஏன்? பஞ்சாயத்து ஆஃபீஸையும் கிளீன் பண்ணுங்க. பஞ்சாயத்து ஆஃபீஸ் கிளீன் பண்ணி 175 ரூபா எதுக்கு? உடனே அவர் சொன்னார், இது ஃபைனு, 175 ரூபாய் இந்த மாதம் நீ கட்டணும். கட்டுனா கட்டு, இல்லைன்னா நீ 1000 ரூபா கட்டணும். ஐயோ, நான் 175 ரூபாய் கட்டிடுறேன்னு கட்டிட்டான். கஞ்சனையும்